யுத்த களத்தில் அனைவரும் பயந்து நின்றனர். அஸ்வத்தாமன் தந்தையின் மரணத்திற்கு பழிகொடுக்க போருக்கு வந்தான். அவனுடைய தந்தை துரோணர் யுத்தத்தில் வல்லவராக இருந்தாலும் ஒரே ஒரு பொய் செய்தியால் வாழ்க்கையை விட்டுவிட்டார். அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என திருஷ்டத்யும்னன் அவரை கொன்றுவிட்டான். அதை பார்த்த அஸ்வத்தாமன் வெறியோட திகைத்து நின்றான். இந்த யுத்தம் நியாயமா? தந்தையை இழந்த இந்த வேதனையை பாண்டவர்கள் உணர வேண்டும் என நினைத்தான். அவன் கையில் இருந்தது ஒரு பிரம்ம சக்தி. அது நாராயண அஸ்திரம். மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரம். தெய்வீக சக்தி கொண்ட பகவான் நாராயணரின் புனிதமான அஸ்திரம். எவராலும் எதிர்க்க முடியாத ஒன்று. கோபத்தின் உச்சத்தில் இருந்த அஸ்வத்தாமன் தன்னுடைய கோபத்தை அடக்க முடியாமல் நாராயண அஸ்திரத்தை ஏவினான். வானம் இருண்டது. அம்புகள் புயலாய் பறந்தன. பாண்டவர்களும் அவர்களின் சேனைகளும் அச்சத்தில் குழம்பினார்கள். அப்பொழுது கிருஷ்ணர் அமைதியா நின்று சொன்னார், அனைவரும் பணிவா தரையில் படுத்துக் கொள்ளுங்கள். அந்த அஸ்திரம் உங்களை தாக்காது என்று அர்ஜுனனும் பீமனும் சேனையோடும் ஆயுதங்களை விட்டு தரையில் பணிந்தார்கள். அம்புகள் எதையும் செய்யவில்லை. அஸ்வத்தாமன் அதிர்ந்தான். இந்த அளவுக்கு சக்தி இருந்தும் ஒருத்தரையும் தாக்க முடியவில்லை என இந்த அஸ்திரத்துக்கு ஒரு விதி உள்ளது. பணிவுடன் நின்றவர்களை அது ஒருபோதும் தாக்காது. ஆயுதம் எடுத்தவர்களை மட்டுமே கிழிக்கும். அஸ்வத்தாமன் அதை அறிந்தும் கோபத்தால் இதை செய்தான். அஸ்வத்தாமன் பணிந்தவன் அல்ல. ஆனால் அவனால் ஒரு பாடம் கிடைத்தது. சில சமயம் கோபம், பொய் இவைகள் யுத்தத்தை நிறுத்தலாம். ஆனால் பணிவு என்பது அதை சரியாக முடிக்கக்கூடியது.